இது வசந்த நவராத்திரி 19லேருந்து 27 வரைக்கும் இருக்குது. பங்குனி மாதம் வர அமாவாசைக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக இதை பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்ப எளிமையான பூஜை பண்ணலாம், ரொம்ப பிரம்மாண்டமாலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். எளிமையாக பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க கண்டிப்பாக. ஆனால் தாம்பூலம் இருக்கணும், வெத்தலைப்பாக்கு பழம் இருக்கணும், தாம்பூலத்தோடு இருக்கணும். அங்கே அம்பாள்கிட்ட சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுங்கள். முடிஞ்சால் பால் பண்ணுங்க, இல்லையா அந்த தாம்பூலத்தோடு நிறுத்திக்குங்கோ. இல்லை என்னால் ஸ்வீட் பண்ண முடியும்னா ஏதாவது கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணி அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணுங்க. காலையிலையோ மாலையிலையோ ஏதாவது ஒரு நேரம் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி இந்த 9 நாளுக்குள்ளே ஒரு நாள் 4லேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைய பெண் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து அவளுக்கு போட்டுக்கிற நல்ல ட்ரெஸ்ஸாக ஒன்று எடுத்து அவள் போட்டுக்கிற மாதிரி அளவில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதுக்கு மங்களகரமான பொருளை கொடுத்து வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக குழந்தைக்கும் தாம்பூலம் கொடுக்கணும். காலில் நலங்கட்டு சந்தன குங்குமம் கொடுத்து குழந்தைக்கு தாம்பூலம் கொடுங்கோ. சாப்பிடுவானா ஊட்டி விடுங்கோ, இல்லை அப்படின்னா தாம்பூலத்தோடு நிறுத்திங்கோ. ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணாதே, குழந்தைகள் வரதே பெரிய விஷயம், பயன்படுத்திங்கோ. குழந்தை பிறக்கணுங்கிறவா கண்டிப்பாக இதை செய்யுங்கோ. நிச்சயமாக உங்கள் ஆற்றுல மழலை செல்வம் கண்டிப்பாக வரும். ஸ்ரத்தையாக நம்பிக்கையோடு செய்யுங்கோ. பாலா நம்மளை கைவிட மாட்டான், கண்டிப்பாக செய்யுங்கோ. அதே மாதிரி நீங்கள் பெரியவா ஒரு இது சொல்லியிருக்கா, லலிதா சகஸ்ரநாமம் ஃபுல்லாக சொல்ல முடியாதவா இந்த 7 வரி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கா காஞ்சி பெரியவா. அதை நான் கமெண்டில் கொடுக்குறேன். அந்த 7 வரியை தினமும் சொல்ல முடிஞ்சவா சொல்லுங்கோ. அதுக்கும் நாடி இல்லை அப்படின்னு சொல்கிறவளுக்கு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு இதை மட்டும் சொல்லுங்கோ. 11 தடவையாவது சொல்லுங்கோ. முடிஞ்சது உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கோ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கோ. நல்லதே நடக்கும், சௌக்கியமாக இருங்கோ. எல்லோரும் என்னென்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ டெஃபினட்டாக கண்டிப்பாக நிறைவேறும். கடைசியில் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் இல்லையா, அது நெமிலியில் இருக்கிற பாலம். நம்ம வரல் சைஸ் எத்தனை தான் ஆள்காட்டி வரல் சைஸில் தான் இருப்பாளாம். உண்மையாக இப்போவும் அங்கே பாலா இருக்கா.